வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் கன்னியிலேருந்து செவ்வாய் ஷிஃப்ட் ஆகிறார். கன்னியில் புதன் உச்சமடைகிறார். சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன், சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷனில் இருந்து வெளியே வரும். ஸோ நிறைய மாற்றங்கள் இருந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். இந்த டிரான்சிஷன்லாம் என்ன பண்ண போகுது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் கிளியராக கொடுக்குறேன். அடிப்படையில் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாவது நான் பாருங்கன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குது, பரிவர்த்தனா, ஆட்சி இல்லை உச்சம், ப்ளஸ் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் முக்கியமாக கணிக்க வேண்டியது உங்களுடைய யோகங்கள் என்ன தசாப்தி எப்படி தெரிஞ்சுப்பீங்க. ஹாரோஸ்கோப் வேணும். ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக இல்லாதவங்க www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர ராசி. மகரம் நம்ம டோட்டல் டிரான்சாக்ஷனை அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதத்தில் சனி ஸ்டில் வக்ரகதியில் தான் இருக்கார். மகரமுக்கு 3rd ஹவுஸில் சனி, 2nd ஹவுஸில் ராகு, குரு 6th ஹவுஸில், இதெல்லாம் வரைக்கும் ஓகே. சூரியன் லாஸ்ட் மந்த் உங்களுக்கு 8th ஹவுஸில் கேதுவோட தொடர்பில் இருந்தது. பட் இப்போ அது 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு நகர்ந்து செல்லும். அது 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம். சுக்கிரன் ஆனால் கேதுவோட ஒரு சின்ன ஒரு குழப்பமான இடத்துல வருது. 8ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல கேது. சுக்கிரன் கேது இணைவு, அது குரு பார்க்கல. சூரியன் 9ஆம் இடத்துல, அது பரவாயில்ல. செவ்வாய் கொஞ்சம் நல்ல பொசிஷன் வரார். செவ்வாய் உங்களுக்கு துலாத்தில் வந்துடுவார், அது 10வது இடம். இந்த மாதத்திலே ரொம்ப நல்லா இருக்கிற கோள்கள் பார்த்தா குரு மற்றும் செவ்வாய். புதன் உச்சம். புதன் உச்சமாக இருக்கிறது புத்தி. செவ்வாய் 10ல் வர்றது தொழில், அதில் உள்ள ஒரு தைரியம், அதில் உள்ள தைரியமான முடிவு, இடமாற்றம். ஆனால் சுக்கிரன் ஸ்கோரில் இல்லை. ஸோ மகரம் டோட்டலாக என்ன நடக்கும், செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? மகர ராசியை சேர்ந்த நீங்கள் 7ரை சனி முடிஞ்சது, லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நிறைய பேர் சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலர் கொஞ்சம் சின்ன புலம்பல் இருக்குது, ஏன்னா அவங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இன்னும் வரல. செப்டம்பரில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அவ்வளோதான் கிளாரிட்டி, சிம்பிள். சனி கெட்டு போயிருக்கா, நல்லா இருக்கு. ஸோ வேலை வருமானம் பிரச்சனை இருக்கா, இல்லை. வேலை வருமானத்தை பெரிய பிரச்சனை இல்லை. அது பாட்டில் ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே தொழில் போயிட்டுருக்கு, ஏற்கனவே ஜாப் போயிட்டுருக்கு, நிம்மதியாக போயிட்டுருக்கு. நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலைன்னா பிரச்சனை இல்லை. நான் புதுசாக ஒரு வேறு வேலைக்கு மாற போகிறேன், நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறேன், நான் புதுசாக ஒரு விஷயத்தை மாற போகிறேன்னா சுக்கிரன் சரியாக இல்லை. அதை தான் நான் பாயிண்ட் பண்ணுறேங்க. செப்டம்பர் 14th வீனஸ் அண்ட் கேது கன்ஜெக்ஷன் ஆச்சுன்னா மகரத்துக்கு லார்ட் ஆஃப் 10, 5 மற்றும் 10க்கு அதிபன் தான் சுக்கிரன். 5th ஹவுஸ் லார்ட் அண்ட் 10th ஹவுஸ் லார்ட் போய் 8th ஹவுஸில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டாருன்னா இந்த ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுகிறதோ முடிவெடுக்கிறதோ கூடுதல் கவனமாக இருந்தால் நல்லது. அதிர்ஷ்டம் வரும், தானாக பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு காத்திருந்து உங்களை ஏமாற்றப்படலாம். அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதனால் உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 10ல் செவ்வாய் வராரு. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அன்ஃபேவராக ஏதாவது நடந்தால் உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதை பண்ணாதீங்க. அதை ஜஸ்ட் லைக் தட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இதெல்லாம் மந்த்லி டிரான்சிஷன், ஜஸ்ட் 1 monthல மாறிட்டோம். செப்டம்பர் 14th சுக்கிரன் வராருன்னு சொன்னோம்னா அக்டோபரில் நாட் ஈவன் 14, அதுக்கு முன்னாடியே மாறிட்டோம். அதனால் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ப்ரொஃபஷனல் லைஃப்பில், நீங்கள் உங்கள் ஒர்க் லைஃப்பில், பிஸ்னஸ் லைஃப்பில், மணி மேட்டர்ஸ் ஆர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி, அதிகாரம், லக் ஆர் ஃபார்ச்சூன் ஆர் பொசிஷன் ஆர் பிளேஸ் எதுவாக இருந்தாலுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அது மாதிரியான ஃபேவரான மந்த் இல்லை இது செப்டம்பரில். ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஓகே, கண்டினியூ பண்ணலாம். புதுசாக அதுவும் ட்ரை பண்ணுறதுக்கு நான் அட்வைஸ் பண்ணல. வேறு என்ன ஃபேவராக இருக்குதுன்னு பார்த்தா புதன் உச்சம். அது ஸ்டூடெண்ட் சைடில் மட்டும் அது பாசிட்டிவாக தெரியுது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறது, வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, வேறு ஏதாவது ட்ராவல் பண்ணி போய் படிக்கணும்னு நினைக்கிறது, வேறு ஏதாவது ஸ்கில் அதை கற்றுக்கிறது, அதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மகரமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், லவ் இதெல்லாம் பார்க்கும்போது சரியாகவே இல்லை மகரம். இந்த குறிப்பாக இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களாம் ராகு 2nd ஹவுஸ். நீங்கள் ஒன்று பேசினா ஏடாகுடமான வார்த்தை பதிலுக்கு வரும். பர்டிகுலராக சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் எப்போ 8ல் போதோ அப்போதுலேருந்து உங்கள் பார்ட்னர் எப்போவுமே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எதிர்மறையாக பேசுகிறது. நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, எதிர்மறையாக பேசுகிறது. அப்போ அது இந்த சமயத்தில் தேவையில்லாமல் அதை நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போகாமல் அவாய்ட் பண்ணலாம்.
சந்திப்பை குறைக்கலாம். சந்திப்பை குறைக்கும் போது உங்களுக்கு வந்து அன்வான்டான இஷ்யூஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். ஒரு திருமண முயற்சி அதுக்கெல்லாம் ஏதாவது ஃபேவராக இருக்கா, அதுக்கு ஏதாவது நல்ல ஒரு பலன் இருக்கான்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு டிக் பண்ண முடியல. முயற்சி வேணால் நடக்கும், பலன் நடக்குமான்னு சொல்ல முடியல. திருப்தியாக இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றும் கிடைக்கிற ப்ரொஃபைல் வேறு. நீங்கள் எதிர்பார்க்குற பெண், நீங்கள் எதிர்பார்க்குற ஆண் வந்து வேறு மாதிரி எதிர்பார்க்குறீங்க. பட் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற நேரம் இல்லைன்னு சொல்ல வரேன். மனசில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். நமக்கு வர வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணும், நமக்கு வர பெண் இப்படி தான் இருக்கணும், நமக்கு வர ஆண் இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணும், அழகு இருக்கணும், அறிவு இருக்கணும், படிச்சிருக்கணும், நல்ல கேரக்டராக இருக்கணும், நல்ல ஸ்கில் இருக்கணும், நல்ல ஷார்ப்பாக இருக்கணும், நல்ல பிரெயினியாக இருக்கணும், நல்ல ஸ்பீடாக இருக்கணும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கணும். நிறைய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. பட் அதை வந்து நமக்கு அமையணும்ல, நமக்கு அமையறதுக்குன்னு ஒரு நேரம் அப்படி வரும்ல. நம்ம பார்க்குறோன்னா அந்த ப்ரொஃபைல் அப்படி எடுக்கிற மாதிரி நமக்கு அமையிற மாதிரி ஒரு நேரம் வரும். அந்த நேரம் செப்டம்பர் இல்லை. அப்புறம் ஹெல்த், மகரம் வந்து ஸ்டில் ஏதாவது ஹெல்த்து வந்து கொஞ்சம் பார்த்துக்கணுமா, ஏதாவது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்கா, அவேராக இருக்கணுமா, ஏதாவது கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் பார்த்துக்கணுமா. எனக்கு தெரிஞ்சு குருவால் பெருசாக ட்ரபிள் கொடுக்காது. ஏன்னா 6th ஹவுஸில் குரு வந்து பெரிய லெவலில் ஹெல்த் ட்ரபிளை கொடுக்காது. மகரம் சனி 3rd ஹவுஸில் வக்கரமாக இருக்கிறதாலையும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. ராகு 2nd ஹவுஸில் இருக்குது. 2nd ஹவுஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ற இடம். ஸோ சாப்பாட்டில் வந்து இந்த ராகு வந்து இந்த பழசை கெட்டு போனது, பேக்கடு, ஜங்க் ஃபுட்டு, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் ஃபுட்டு வந்து அவுட் சைட் ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு எதுவும் வந்து ராகு ட்ரபிள் பண்ணாது. ஏன்னா அது ஜீரண பிரச்சனை கொடுக்கும். 2nd ஹவுஸில் வந்து ஜீரண பிரச்சனை, கேஸ்ட்ரோ ஆர் ஜீரண பிடிப்பு, வாயு பிடிப்புன்னு சொல்லுவோம். செவ்வாய் நல்லா இருக்கார். செவ்வாயால் ஒன்றும் பாதிப்பு காமிக்கல. அது விபத்து கண்டம் ஒன்றும் இல்லை, கிளியராக இருக்குது. சூரியன் 9th ஹவுஸில், அதுவும் ஹெல்த் ட்ரபிள் பண்ணாது. புதனும் பண்ணாது, புத்திலையும் பண்ணாது. சுக்கிரன் பண்ணும். 8ல் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்தால் சுக்கிரன் உடலில் உபாதையை ஏற்படுத்தும். சுக்கிரன் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து குறிப்பாக மகரம் அப்படிங்கிற லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து தொடை பகுதி, காலில் வந்து தொடை, இடுப்பு கீழே உள்ள தொடை பகுதி. நிறைய பேர் அதில் தொடை, மூட்டு தொடை சம்மந்தப்பட்டது. அப்புறம் பொதுவாகவே வந்து 8வது வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து தன்னுடைய கழிவுகளை அகற்ற உறுப்புகள் சம்மந்தப்பட்டது. ஸோ அது வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல அது ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து கணவன் மனைவியாக வந்து தாம்பத்திய உறவில் ஏற்படக்கூடிய சில உபாதைகளை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 8ஆம் இடம். இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் கேது இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இடுப்பை ஒட்டி இருக்கக்கூடிய, இடுப்பு கீழே உள்ள இடுப்பை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் சுக்கிரன் அதிகமாக ஆளுமை செய்யக்கூடிய இடம். அதுதான் ஆளுமை செய்யக்கூடிய இடம். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு உங்களுடைய உணவு, உங்களுடைய பயிற்சிகள், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ரெகுலராக நல்லபடியாக செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் மகரம் வந்து இந்த மாதம் வந்து ஃபோர்ஸ்டு ஒரு வீடு வாங்கி ஆகணும், ஒரு கார் வாங்கி ஆகணும், பைக் வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும்ப்பா, ஒரு லக்ஸரியான ஐட்டம் ஒன்று வாங்கணும், ஒரு ஃபோனாவது வாங்கணும், செலவு பண்ண போகிறேன். ஆனால் ஏதாவது ஒன்று செலவு பண்ணி நல்லதாக வாங்க போகிறேன்னா இந்த மாதம் தள்ளி போடுங்க. மகரத்துக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான பிராண்ட் வந்து சுக்கிரன். நீங்கள் வாங்குகிற எல்லா லக்ஸரியான பொருளும் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வந்துடும். காராக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், காஸ்ட்லியான ஏதாவது ட்ரெஸ் வாங்குறீங்க, ஒரு கேப் நல்லா காஸ்ட்லியாக வாங்குறீங்க, ஷூ வாங்குறீங்க, ஹேண்ட்பேக், குறிப்பாக வாலெட், பர்ஸ்ன்னு சொல்கிறோம், இதெல்லாம் சுக்கிரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு அழகான டிவி வாங்குறீங்க, தள்ளி போடலாம். அது கேதுவோடு இருக்கும்போது அது ரிப்பேரு, குறை உள்ளது, பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு. மகரத்துக்கு சொல்கிறேன், தள்ளி போடலாம். ஓவராலாக என்ன சொல்ல முடியுது மகரம்னா, ஆஸ் இட் இஸ் போகிறது போயிட்டு தான் இருக்கும். உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் இருக்குது, உங்கள் பேங்க்லேருந்து பணம் இருக்குது, அதை எடுத்து ஒரு செலவு பண்ண போகிறீங்க, கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்க. ரெகுலரான எக்ஸ்பென்சஸ் இருக்குது, வீட்டு செலவு, குடும்ப செலவு, அது பிரச்சனை இல்லை. ஒரு முதலீடு போட போகிறீங்க, பெரிய அமௌண்ட் ஒன்று ரெடி பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸில், ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனில், ஒரு பிஸ்னஸில், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு முதலீடு போட போகிறீங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கெலாம் இது ஃபேவராக இல்லை. மணி தான் சுக்கிரன் வந்து சேவிங்ஸ், மணி. உங்கள் வீட்டில் இருக்கிற காசு, உங்கள் மனைவிகிட்ட இருக்கிற காசு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காசு, மணி, அதில் கொஞ்சம் கவனம். கொடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மகரம் அக்டோபரில் பெட்டர் ஆகும் நான் நம்புகிறேன். பார்ப்போம்.
இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு டிரான்சிஷன் நடக்குது, அந்த டிரான்சிஷனை நான் ஃபுல்லாக அனலிசிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதோட பொது பலன் நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் எல்லா மாதமும் நான் சொல்கிறது தான். ராசி என்பது உங்களுடைய மனம், ராசி என்பது உங்களுக்கு எக்ஸிக்யூஷன், உங்கள் சூழ்நிலை, நீங்கள் எக்ஸிக்யூட் உங்கள் ஆக்ஷனில் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க தான் ராசி. அதை முதல்ல பார்த்துருங்க. ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி நடத்த போகிறோன்றதை புரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களுடைய விதி. அந்த லக்னத்துக்கு தான் தசாபுக்தி என்ன, யோக தசையா, பாவதசையா, மத்திம தசையா, உங்கள் பர்த் சார்ட் எப்படி இருக்குது, உங்கள் பர்த் சார்ட் முதல்ல என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கு, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு நெகட்டிவாகவே வேலை செய்யுது, எந்த பிளானட் பர்டிகுலர் நமக்கு பாசிட்டிவாகவே வேலை செய்யுது. அப்போ நெகட்டிவாக வேலை செய்கிற பிளானட் எந்த ரூபத்தில் வேலை செய்யுது, எமோஷனில் வேலை செய்யுதா, ஆக்ஷனில் வேலை செய்யுதா, இல்லை தாட் ப்ராசஸில் கொடுக்குதா, இல்லை திங்கிங் சரியாக வரலையா, இல்லை ஐடியா சரியாக வரலையா, இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக அமையலையா, இல்லை நம்ம போடுற ரூட்டே பிளானே தப்பாக இருக்கா, அதெல்லாம் தான் அந்த லக்னத்துலேருந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணால் தான் புரியும். ஸோ அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் ஒரு பாருங்கள் நான் சொல்கிறேன். அந்த ஜனன ஜாதகம் என்பது வந்து உங்களுடைய நீங்கள் சொல்கிறாங்க ஹாரோஸ்கோப்பில் வந்து 30 வயசுக்கு மேலே பலிக்காதுன்றாங்க, 40 வயசுக்கு மேலே பலிக்கும். ஹாரோஸ்கோப் கடைசி மூச்சு இறுதி நாள் வரைக்கும் கூட ஒட்டிட்டு தான் இருக்கும். ஹாரோஸ்கோப் வந்து தனியாக நீங்கள் தனி கிடையாது. நீங்கள் பூமியில் வந்து பிறக்கும் பொழுதே உங்களை சுற்றி இருக்க கோள்களுடைய எனர்ஜியை வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுடைய பிராண சக்தினா உங்கள் மூச்சு காற்று எப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த கோள்கள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். அதாவது எங்கெங்கே இருக்கோ அதோடைய விதிப்படி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவை கொடுக்கும், திறமையை கொடுக்கும், ஆயிலை கொடுக்குறது ஆயிலை கொடுத்துரும். குழந்தை பாக்கியம், மனைவி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 100 கான்டாக்ட் இருந்தால் உங்கள் மொபைல்லேருந்து 100 பேரையும் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாமே ஃபில் ஆகிருக்காது. அதுதான் ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒன்று ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஏன் அங்கே ஒரு காரணம் இருக்குது, அதுதான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷனாக ஒரு ரிசர்ச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க புரியும். ஸோ www.lifehoroscope.in இதில் வந்து முதல்ல ஹாரோஸ்கோப் சர்வீஸே வந்து உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே அந்த ஹாரோஸ்கோப் எடுத்து முதல்ல ஒரு டீட்டெயில் சார்ட், உங்கள் ராசி சக்கரம் என்ன சொல்லுது, என்ன யோகம் இருக்குது, என்ன கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு, எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக, அதை முதல்ல பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் இது சேஞ்ச் ஆகுமான்ற ரெமெடி சைடில் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒன்று பலிக்கும், எல்லாருக்கும் எல்லாமே மேட்ச் ஆகாது. இப்போ ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் போட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து ரெக்கமெண்டட் ஜெம்ஸ்டோன் என்னவாது சொல்ல மாட்டிங்களா, அது கூட நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க சொல்லி கேட்டீங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணேன், கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை கொடுத்து ட்ரை பண்ணேன். நிறைய வியூவர்ஸ் இல்லாதனால அது வந்து எங்களுக்கு மறுபடியும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து கொடுக்கல. பட் ட்ரை பண்ணுறோம், மறுபடியும் நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணுறேன். இப்போ அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக ஆட் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணிக்க, என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் சர்வீஸ். அதை தவிர வாஸ்து வீடு, நீங்கள் வந்து உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் வீடு வாங்கும் போது, வீடு கட்டும் போது, ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு நீங்கள் போனாலும் கூட சரி, ஒரு வாசல் நல்லா இருக்கா, உங்களுக்கு அது ஃபேவராக இருக்கா, அதை செக் பண்ணி போய் பாருங்கள். அது ஒரு சேஞ்ச் கொடுக்கும். மாற்றம் நீங்கள் லைஃப்பில் செஞ்சீங்கன்னா அது மாற்றத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக கொண்டு வரும். ஒரு வீட்டோட நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலர் கார் நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலர் கார் கலர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு டைரக்ஷன், நீங்கள் ஃபேஸ் பண்ண டைரக்ஷன் வேலை செய்யும். என்னென்னமோ இருக்குது. அது உங்களுக்கு எது பொருள் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். வாஸ்து பற்றி பண்ணியிருக்கேன், நியூமராலஜி பற்றி பண்ணியிருக்கேன், ஜெமாலஜி பற்றி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து மினிமம் 15 to 20 minutes நான் பண்ணியிருக்கேன். அந்த நட்சத்திரம் பற்றி டீட்டெயில் வீஸ் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஓவரால் வியூ. முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்குறீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் ஒரு நட்சத்திரத்துக்கு உங்கள் வாழ்க்கை பலன் அப்படிங்கிறது எப்படி போகும், அது ஏன் அதை நான் நட்சத்திரத்தை சொல்கிறேன்னா, நட்சத்திரம் தான் வந்து என்ன தசா நடக்கும், எந்த வயசில் அந்த தசா சேஞ்ச் ஆகும், அந்த வயசுலேருந்து என்ன மாதிரி பலனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய அந்த யங் ஏஜில் வந்து நீங்கள் என்ன மாதிரி லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, 20s to 30s என்ன, 30s to 40s என்ன, 40s to 50s என்ன அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. அது டீட்டெயிலாக பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அஸ்ட்ராலஜி இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். கட்டுறது கைமண் அளவு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து தினம் எனக்கே ஏதாவது ஒன்று அப்கிரேட் ஆகும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நம்மளால் வந்து அதை வந்து அந்த விதியை வந்து நம்ம மாற்றுற சக்தி நம்மகிட்ட இருக்காது, அதை புரிஞ்சிக்கிற சக்தி நமக்கு வரும். அஸ்ட்ராலஜியை படிக்கிறவங்களுக்கு விதியை மாற்றுற சக்தி கிடையாது. என்னால் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது, ஆனால் அதை புரிஞ்சிக்கிற சக்தி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும், அதை வந்து வழி சொல்ல முடியும். இந்த இடத்துல இது இப்படி இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி. ஏன்னா வாழ்க்கையை வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும், ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் லைஃபே. எப்போ என்ன நடக்கணும் நம்மளால் வந்து யாருமே யோசிக்க முடியாது. திடீர்னு ஒரு மாற்றம் வந்து நீங்கள் பின்னாடி, நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 வயசில் இருக்கீங்களா, 20 வயசில் இருக்கீங்களா, 40 இருக்கீங்க, 50 இருக்குது, நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், வாழ்க்கை திடீர் மாற்றங்கள் அதிகம் லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும் இருக்காது, அதை நீங்கள் தடுத்துருக்கவும் முடியாது, அதை தடுத்து தான் நம்ம அதை நிறுத்திருக்க முடியாது. அந்த மாதிரி தான் லைஃப் ட்ராவல். ஸோ இந்த பயணம் என்பது, ஒரு வாழ்க்கையுடைய பயணம் என்பதில் நாம் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்,
அது எப்படி நம்ம அணுகுமுறை செய்யணும், எப்படி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலான்றது தான் பாயிண்ட். ஸோ இதை புரிஞ்சுங்க. அஸ்ட்ராலஜி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். ஹாரோஸ்கோப், லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு பகிர்ந்துங்க. நான் ரொம்ப ஜெனியூனாக, நான் ரொம்ப போல்டாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ஜெனியூனாக, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, எந்த ப்ரிடிக்ஷனையும் ஒளிவு மறைவு இல்லாமல், அதில் நெகட்டிவ் சொல்லணுன்ற எனக்கு இன்டென்ஷனே கிடையாது. என்ன தான் அது மைனஸாக இருந்தாலுமே மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவாக சொல்ல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோஸ், நம்ம பண்ணுற ஒரு சேவை எல்லாருக்கும் பயனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய முதல் நோக்கம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவையை தொடர்ந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆதரவோடு. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.